சுந்தர் சியோடைய டைரக்ஷனில் அரண்மனையுடைய 4வது பக்கம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ இவர் கலகலப்புடைய 3வது பக்கத்தை தான் ஆரம்பிக்க போகிறாரு. விமல், சிவா, யோகி பாபு, வாணி போஜன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேரக்டர் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஷூட்டிங் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆரம்பிக்க போகிறதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2024 எண்டுக்குள்ளே கூட இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அரண்மனையுடைய 4 ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக கலகலப்புடைய 3வது பக்கத்தையும் அதுக்கு மேலே ஒரு ஹைப்பாக தான் பண்ணணும்னு ஆசைப்படுவார். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மூவி நல்லாவும் பிக்கப் ஆகிடும். தனி ஒருவனுடைய 2வது பக்கத்தோட ப்ராஜெக்ட்ஸ் ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஜூனுடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த மூவிலேருந்து முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்களே. ஏஜஸுடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மூவி தயாராக போகுது. இந்த மூவியில் அபிஷேக் பச்சன் அவர்கள் தான் வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இப்போ சிரஞ்சீவி அவர்களும் முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. 2024 செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஷூட்டிங்கும் 2025 செகண்ட் ஹாஃப்க்கு மேலே மூவி தேட்டருக்கு வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஜேமரோடைய ஆக்டிங்கில் இப்போ தொடர்ந்து 3 மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. இதை 2025 சம்மர் வரைக்குமே பிளான் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக தனி ஒருவனுடைய 2வது பக்கம் தான் தேட்டருக்கு வரும். சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் மாவீரன் டீம் இப்போ லோகேஷ் கனகராஜுடைய கூலி டீமை சந்திச்சிருக்காங்க. ஏதோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் கேமியோ யார் வரப்போகிறான்னு ஒரு சின்ன சஸ்பென்ஸும் இருக்கா. சிவகார்த்திகேயன் அப்படின்ற போல் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாவீரன் டீமும் இந்த மூவியில் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பாசிட்டிவாக மட்டும் இல்லாமல் ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர்னு இந்த மூவி இருந்துச்சுன்னா லோகேஷுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான மூவி அமையுமே. நெக்ஸ்ட்டு தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய ராயன் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு தான் இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்க. இந்த மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 சிங்கிள் வரைக்குமே ரிலீஸ் ஆகிடுச்சா. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூனுக்கு மேலே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரத பிளான் போட்டுட்டாங்களே. அதுவும் ஜூனுடைய சென்டரில் தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால கொஞ்சம் ஹைப்பும் அதிகமாக தான் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு மமிதா அவர்கள் இன்னொரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. அதுவும் சுதா கங்கோராவுடைய மூவி தான். பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு மூவி மேக் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்களே. இந்த மூவி 2025க்கு மேலே தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இந்த மூவியில் மமிதா அவர்கள் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டிருக்கேன். சுதா கங்கோராவுடைய சூரியரை போட்டிருக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இண்டஸ்ட்ரி மத்தியில் ஏற்பட்டுச்சு. சூர்யா வச்சு ஒரு மூவியை மேக் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதோடைய இந்த மூவி தான் மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேனே. கண்டென்ட்டும் கதைக்களமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூவி ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடும். புஷ்பாவுடைய முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். என்னுடைய 2வது சிங்கிள் வரைக்குமே வந்துட்டாங்க. ஸ்ரேயா கோஷலுடைய வாய்ஸில் தான் இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்கில் புஷ்பாவுடைய 2வது பக்கம் இருக்கா. இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு சிங்கிளுமே ஒவ்வொரு ஹைப்புன்னு சொல்லணும். ஏன்னா முதல் பக்கத்தில் அது போல தான் டிஎஸ்பி அவர்கள் பண்ணி வச்சுருந்தார். கண்டிப்பாக 2வது பக்கத்துலையும் அதே தான் எதிர்பார்க்குறோமே. ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முருகதாஸுடைய டைரக்ஷனில் சிக்கந்தர் மூவி தான் நெக்ஸ்ட்டு தயாராக போகுது. சல்மான் கான் அவர்கள் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த மூவி தயாராக போகுது. சிக்கந்தர் அப்படின்னு செம்மையான ஒரு டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் 2025 இந்த மூவி தேட்டருக்கு வரதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முருகதாஸ் அவர்கள். இப்போ இந்த மூவியில் சத்யராஜ் அவர்கள் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப பெருசாக இந்த மூவி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நந்தமூரி கல்யாண்ராமுடைய ஆக்டிங்கில் அவருடைய 21வது மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கா. பூஜையை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஒரு கிளிப்ஸ் வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் சிலுக்குருடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கா. மூவியோடைய ஷூட்டிங்கே இப்போ போய்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவியை போல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேனே. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த சின்ன வீடியோஸை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. தெலுங்கில் மேக்ஸிமம் ஆக்ஷனும் த்ரில்லரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இவருடைய 21வது மூவிலையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மூவியும் 2024 எண்ட் அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் தேட்டருக்கு வருமே.